மணிவண்ணன் ஒரு முக்கியமானது இந்த இந்த தீவிரவாத முகாம்கள்ங்கிறது வந்து ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் அன்று பாகிஸ்தானுக்கு உள்ள அந்த முகாம்கள் வந்து இப்போ அந்த நாட்டுக்கு உள்ளே போய் நம்ம இராணுவம் அதை வந்து தாக்குதல் நடத்தி அவங்கள வந்து அழிச்சிருக்கு. இதில் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு உள்ள அந்த தீவிரவாத முகாம்கள் மற்றும் அந்த பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள அந்த பகவல்பூர் உள்ளிட்ட அந்த லஷ்கர் இ தொய்பாவின் தலைமையகம் உள்ள அந்த தீவிரவாத முகாம்கள், இந்த தாக்குதல் வந்து இதற்கு முன்பு பாகிஸ்தானுக்குள் இந்த அளவுக்கு உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காங்க சார்? இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. முதல்ல நீங்கள் சொன்னதுக்குன்னா கேம்ப் வந்து இன்டர்நேஷனல் பார்டர்னு இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில. ஒன்று வந்து பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு, அடுத்தது பாகிஸ்தானுக்குள்ள இருக்குது, ஒரு ஆப்கான் ஃப்ரண்ட்ல இருக்குது. அது வந்து மினிமம் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள பாகிஸ்தான் டெரிட்டரியில் இருக்குது. 60 கிலோமீட்டருக்கு தூரம் நம்ம இந்தியாவில் இருக்கு, 60 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஸோ இந்த உள்ள 60 கிலோமீட்டருக்குள்ள 9 கேம்பையும் துல்லியமா பிளான் பண்ணி ஆர்டிலரி கன்ஸ் இருக்கு, மிசைல்ஸ் மூலமா, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் பிளேன் மூலமா, ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட் மூலமா அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுல டெரரிஸ்ட் மட்டும்தான் அட்டாக் பட்டாங்களோ ஒழிய வேற யாருக்கும் சேதமோ எதுவும் கிடையாது. பொதுமக்களுக்கு வந்து இந்த பெரிய அளவில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம இந்த பிரஸ் மீட்ல கூட நம்ம வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொன்னாங்க. அப்புறம் ரெண்டு ஆர்மி அந்த கர்னல் இருவர் வந்து அந்த தாக்குதல் தொடர்பாகவும் பேட்டி கொடுத்தாங்க. அதில் வந்து அவங்க வந்து ஜம்மு காஷ்மீரோட இந்த சுற்றுலா தொழிலை முழுமையாக இந்த சீரழிக்கும் நோக்கில் தான் வந்து இந்த தாக்குதல் வந்து திட்டமிடப்பட்டிருந்தது. அதனால் அந்த பதிலடி தாக்குதலை நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமாகிவிட்டது. இது தவிர பல ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பார்லிமெண்ட் அட்டாக்கில் இருந்தே அவங்க வந்து தொடர்ச்சியாக தீவிரவாதிகள் தாக்குதல் வந்து இந்தந்த முகாம்களில் நடந்தது. இந்த அஜ்மல் கசாப் இருந்த அந்த முகாம் மற்றும் ஜெய்ஷ் முகமது, முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா, இப்படி பல முகாம்களும் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தோம். பாகிஸ்தான் அரசு இந்த தீவிரவாத முகாம்களை சர்வதேச நிர்பந்தம் ஏற்பட்ட போதும் அதை அகற்றாமல் செயல்பட விட்டு அனுமதிப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? காரணம் என்னங்கன்னா அவங்க லீவ் பண்றது இந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வச்சுதான். பாகிஸ்தான்ல வந்து கவர்மெண்ட் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. ராணுவ அதிகாரிகள், பாலிட்டிஷியன்ஸ், ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் ஒரு சிலர் மட்டும் அவங்க செல்ஃப் சென்டர்டு. அவங்களோட முக்கியமான வேலை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு என்னங்கன்னா விவசாயம். பாகிஸ்தான்லயே ஒரு 26,000 ஏக்கர் நிலத்தை அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அதுல விவசாயம் பண்றது, சாப்பிடுறது, அதை வைக்கிறது, பில்டிங் கட்டுறது, இதுதான் அவங்க வேலையை ஒழிய ப்ரொஃபஷன் கிடையாது. அப்புறம் பாகிஸ்தான் நிலைமை மோசமா இருக்குது, இன்டர்னல் சிச்சுவேஷன். ஏன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொண்டுருவாங்க, இன்னொருத்தர் வந்து தூக்கி எறிவாங்க. ஸோ அதை சமாளிக்கிறது என்னன்னா உடனே இந்தியா மேல பழி போட்டுறது. பாகிஸ்தான் பிஓகே நாங்க ஆக்குபை பண்ணி போறோம், அங்க உள்ளவங்களாம் முஸ்லீம்ஸ், எங்க பிரதர் சிஸ்டர்ஸ், அவங்கள அதுக்காக அப்படி வந்து இங்க டூரிஸ்ட் வரவங்களை கொண்டுட்டு நீங்க தான் ஹிந்துஸ் அப்படின்னு கிளப்பி விட்டு அவங்களை சஸ்டெயின் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா பார்லிமெண்ட் அட்டாக்ல இருந்து பொறுத்து பார்த்தாங்க. ஒரு எல்லா இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி கரெக்டா ரெடியா இருந்தாங்க. ஸோ சான்ஸ் வந்தது. வந்த பிறகும் ஒரு 3-4 வீக்ஸ் பகல்காம்ல இருந்து அட்டாக் நடந்த பிறகும் டைம் கொடுத்தாங்க. இவங்களை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, இவங்களை அழிச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாகிஸ்தான் சொன்ன கேட்கல. ஸோ அது பொறுத்தது போன்ட்டு கரெக்டான டைம்ல நேற்று நைட்டு 1 மணி 5 நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி 25 நிமிஷத்துல 1 மணி 30 நிமிஷத்துக்கு முடிச்சு எல்லா 9 பங்கர்ஸ் அந்த இடத்தையெல்லாம் ஏரியா ஒரு சில இடத்துல ஒரு கிலோமீட்டர் கூட ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ட்ரைனிங் ஏரியா, பங்கர்ஸ், ஆபரேட்டிங் ஏரியா, அவங்க லீவ் பண்ண டெரரிஸ்ட் லீவ் பண்ண இடம் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க.